செங்கை மான் மரியார் தம் திரு மழ பாடி புறத்து சேர செல்வார் அங்கையார் அழல் என்னும் திருப்பதிகம் எடுத்தருளி அணைந்த பொழுதில் மங்கை வாழ் பாகத்தார் மழ பாடி தலையினால் வணங்குவார்கள் பொங்கு மாதவம் உடையார் எனத் தொழுது போற்றிசைத்தே கோயில் புக்கார். மழபாடி என்று சொல்லக்கூடிய தலத்துல ஞான சம்பந்தர் எழுந்தருளுகின்ற பொழுது எப்படிப்பட்ட சிவபெருமானம் மழபாடியில் இருக்கக்கூடியவர்? செங்கை மான் மரியார், சிவந்த மான் கன்று, மரினாக்க கன்றுன்னு அர்த்தம். மானினது கன்றை மரி என்று சொல்லுதல் மரபு. ஆனால் இளமை தன்மையோடு இருக்கக்கூடிய விலங்குகள் சிலவற்றை மரி என்று சொல்லுதல் தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லப்பட்ட சொற்களாகும். காரணம் என்னன்னா, அந்த இளமை பெயர் என்று சொல்லக்கூடிய அளவில் குட்டி, பிள்ளை, மரி, பரள் என்றெல்லாம், கன்று என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருவார். பிற்காலத்துல இந்த மரி என்பது மானோடேயே நின்று விட்டது. ஆகவே செங்கை மான் மரியார் தம் திரு மழபாடி புறத்து சேர, அப்படிப்பட்ட சிவந்த மான் குட்டியை தன் கையிலே தாங்கியவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதற்கு உரியதாகிய தலமான திருமழபாடி என்கின்ற தலத்தின் புறத்தே செல்வ, அந்த ஊரினுக்கு புறம்பாக, அந்த ஊரினுடைய வெளிப்பகுதியில அந்த தலத்தினை வழிபடுவதற்கு வந்த அடியார் ஞான சம்பந்தர் என்ன செய்தாரா? அங்கையார் அழல் எனும் திருப்பதிகம் எடுத்தருளி, அந்த தலத்துல அங்கையார் அழல் என்று தொடங்கக்கூடிய கௌசீக பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடி அருளினார். திருமழபாடியினுடைய புறத்திலேயே இந்த பதிகத்தை பாடிட்டார். கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள இறைவனை தரிசனம் செய்ததற்கு முன்பாகவே இந்த கோவிலினது புறத்தே வலம் வருகின்ற பொழுதே மிக அழகான இந்த கௌசீக பண்ணில் அமைந்த பாடலை அல்லது பதிகத்தை பாடி அங்கையார் அழல் என்னும் திருப்பதிகம் எடுத்தருளி அணைந்த பொழுதில், இந்த பதிகத்தை பாடியதன் பின் அவர் கோவிலுக்கு செல்கிறார். அணைந்த பொழுதில் மங்கை வாழ் பாகத்தார், தனது இடப்பக்கம் உமையவளை பாகமாக கொண்டுள்ள சிவபெருமான் மழபாடி தலையினால் வணங்குவார்க்கு, சிவன் உமையவளை தன் இடப்பக்கம் கொண்டிருக்க அர்த்தநாரியாய் விளங்கக்கூடிய அந்த இறைவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, அந்த திருமழபாடியை யாரெல்லாம் நிலம் தோய தலையால் வணங்குகிறார்களோ, தலையானது நிலம் தோய வணங்க தலையினால் வணங்குவார்கள். பொங்கு மாதவம் உடைய அவர்கள் மிக பெரியதாகிய தவத்தினை செய்தற்கு உரிய பலன்களை பெற்றவர்கள் ஆவார்கள். ரெண்டு விஷயம் இங்கே. தவத்தை செய்வதற்கே நீங்கள் புண்ணியம் பண்ணி இருந்தால்தான் தவம் செய்ய முடியும். அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய தவத்தினால் விளையக்கூடிய பலனையும் நுகர முடியும். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற தவனும் அவனே, அந்த தவத்தினால் விளையக்கூடிய பயனும் அவனே. அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தலையினால் வணங்குவார்கள். பொங்கு மாதவமுடைய, அரிய பல தவங்களை நீங்கள் செய்தற்கு உண்டான எண்ணம் உண்டாயிற்று என்றால் இறை அருள் இல்லாமல் அந்த தவத்தையே உங்களால் மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு தவத்தினை செய்ததன் பிறகு அதனால் விளையக்கூடிய பயனாயும் அவன் இருக்கிறான். அதான் வேள்வியும் அவனே, அந்த வேள்வியின் விளை பயனும் அவனே. அதுதான் இறைவனுக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு தகுதி. நாமும் பல செயல்களை செய்வோம். நம்மால் செய்யக்கூடிய செயல் வேறு, அதனால் விளையக்கூடிய பயன் வேறாகத்தான் நாம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில நம்மால மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் யாவும் அப்படித்தான் இருக்கும். ஆனா இறைவன் ஒருவனை மட்டும்தான் நாம் என்னவென்று சொல்லலாம். நம்மால் மேற்கொள்ளக்கூடிய செயல் யாவும் அவனாய் இருக்கிறான். அந்த செயலினால் விளையக்கூடிய பயனாவும் அவன் இருக்கிறான். வள்ளலார் ரொம்ப அழகா எழுதுவார். தனித்தனி முக்கனி பிழிந்து வழித்தொன்றாய் கூட்டின்னு அந்த பாட்டுல சொல்லுவார். சுவையாயும் சுவை பயனாயும் அவன் இருக்கும்.
அதுதான் இறைவன் இருக்கக்கூடிய உயர்நிலை. ஆகவே தலையினால் வணங்குவார்கள் பொங்கு மாதவம் உடையார் எனத் தொழுது. ஆகவே இந்த இறைவனை யாரெல்லாம், மழபாடியில் உள்ள இறைவனை, உமையோடு சேர்ந்துள்ள இறைவனை யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்களோ அவர்கள் பெரிய தவத்தினுக்கு உரியவர்கள் என்று சொல்லி தொழுது போற்றி. அவ்வாறு அந்த இறைவன் எல்லோருக்கும் அறிய தவத்தினையும் தவத்தின் பயனையும் தர வல்லவன் என்று அந்த இறைவனை போற்றி இசைத்தே இனிமையான பாடலை கொண்டு பாடி கோயில் புக்கார். அந்த இறைவன் குடிகொண்டிருப்பதற்கு உரிய அந்த மழபாடியினது திருக்கோவிலினுள்ளே ஞான சம்பந்தர் எழுந்தருளினார்.